ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கைமா வச்சு ஒரு சிம்பிளான ரைஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். பிரியாணியும் இல்லை, அது ஒரு மாதிரி சிம்பிளான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கீமா எடுத்திருக்கேன் 1/4 கிலோ. அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், மசாலா வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அதோட ஆட் பண்ணுற ஸ்பைசஸ் 2 பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட 3 முட்டை, கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ குக்கர் வச்சாச்சு. நான் அதில் வந்து 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். நெய் இல்லை, நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ பட்டர் சேர்த்துட்டு பட்டர் இதானதுக்கப்புறமா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ கறி எடுத்திருக்கேன் இல்லையா, சிக்கன் கைமா. நான் வந்து ஒரு ஸ்மால் கிளாஸால் ஒரு 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெய் சூடேறிடுச்சுல, அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கிட்டேன் அதோட. இப்போ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து 1 கிளாஸ் வந்து திக்னஸ் தேங்காய் பால் கூட இந்த சாப்பாட்டோடு சேர்க்குறேன். அரிசி வந்து நார்மல் அரிசி, வீட்டில் நம்ம எப்போவும் சாப்பாட்டுக்கு செய்வோம் இல்லையா, அந்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போது வெங்காயமும் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா அந்த பச்சை வாசனை போக 2 பச்சை மிளகாவும் அதோடு சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் நேற்று தான் ட்ரை பண்ணேன் வீட்டில். ஸோ இட் வாஸ் நைஸ். அம்மா தான் இந்த மாதிரி செய்வாங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறமா தக்காளி, இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இதோட இப்போ நம்ம கொஞ்சோண்டு உப்பு கூட சேர்த்துக்கணும். வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் யூஸ் பண்ணுறேன். நான் மில்கி மிஸ்ட் தயிர் யூஸ் பண்ணுறேன். கெட்டியான தயிர் யூஸ் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலாம். அப்படியே வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ சிக்கன் வந்து இதோட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கிண்டி விடுங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் அந்த மசாலாவோட சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து சேர்ந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 1 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்தாச்சு. திக்காக 1 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த கிளாஸால் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம வந்து இதில் அரிசியை சேர்த்துக்க போகிறோம். இது வந்து குயிக்காக ஈஸியாக ஏதாவது வீட்டில் நான்வெஜ் செய்யணுமே அப்படின்னு இருக்கிறப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 20 மினிட்ஸில் குயிக்காக ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட்டு. அரிசி கூட சூப்பராக, சாப்பாடு உடையாமல் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த குளிருக்கும் இந்த பெங்களூர் வெதருக்கு நைட்டு நல்லா சூடாக காரமாக நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்குமே. இப்போ நான் இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். அரிசி போட்டாச்சு இல்லையா, ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி வற்றின மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு குக்கர் லிட் போட்டு மூடி வச்சுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க. நான் 3 முட்டை சேர்த்துட்டேன். இப்போ வந்துட்டு அப்படியே ஒன்றும் பண்ணாமல் குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த விசில் முடிஞ்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், 4 விசிலுக்கு அப்புறம் நல்லா சூப்பராகவே அழகாக சாப்பாடு நல்லா வெந்து வந்திருக்கு. சாப்பாடும் உடையில, அரிசிலாம் நல்லாவே இருக்குது பாருங்கள். இது குயிக்காக சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நதீன் ஜான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பாய்.